ஹாய் வணக்கம். இன்றைக்கி வந்து ப்ரெஸ் பட்டன் மிஷின் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ப்ரெஸ் பட்டன் மிஷினில் அந்த பட்டனில் வந்து லாக்கும் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து நம்ம லாக் போடுற மாதிரியும், மேலே வந்து அந்த ப்ரெஸ் பட்டனோட மேல் பகுதி கீழ் பகுதி ரெண்டுமே போடுற மாதிரி இருக்கும். இதுதான் ப்ரெஸ் பட்டன். ரெண்டு இது லாக்கு, ரெண்டுக்குமே லாக் வந்து ஒரே லாக்கு தான். ஆனால் கீழ் பட்டனும் மேல் பட்டனும் வேறு வேறு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிஷினோட லாக்குக்காண்டி அது லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி எடுத்தோன்னா அது லாக் எடுத்துரும். இப்போ கீழ்ப்பகுதி வந்து ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். அந்த ஹோல்ஸில் தான் இப்போ வந்து லாக் பட்டன் வந்து அந்த ஹோல்ஸில் அப்படியே திருப்பி போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து ஹோல்ஸ் பெருசாக இருக்கும். அதில் வந்து லாக் வந்து மேலே வர்ற மாதிரி வச்சுக்கணும். லாக் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ப்ரெஸ் பண்ண போகிறோம். ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கிளாத்தில் வந்து மேல் பகுதி வந்து லாக் இருக்கிற மாதிரி இருக்கணும், கீழ்ப்பகுதி வந்து லாக் இருக்கிற மாதிரி இருக்கணும். கீழே வந்து ப்ரெஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், அந்த லாக் வந்து கீழ் சைடு போயிடும், கீழ் பக்கம் போயிடணும். மேலே வந்து அந்த ப்ரெஸ் பட்டனோட மேலே வந்துடும். இங்கே பாருங்கள், கீழே பாருங்கள். நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒரு தடவை நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு ஆப்போசிட் சைடில் அந்த பட்டன் போடணுங்கள, அதேமாரி இந்த இது வந்து அந்த லாக் போடுறதுக்குடைய அந்த பட்டன், அதை வந்து அதேமாரி ஃபஸ்ட்டு எப்படி வச்சோமோ அதேமாரி அந்த ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். அந்த ஹோல்ஸில் அந்த லாக் போடுறதுக்கு ஒரு வளைய மாதிரி இருக்கும். அது நம்ம கொஞ்சம் கவனித்து பார்த்தோன்னா தெரியும். அதை மேலே செட் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் லாக் எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேல் பக்கம் வந்து கீழே வந்து லாக் வர்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து மேலே வந்து லாக் வர்ற மாதிரி இருக்கணும். அப்படி போட்டால் தான் மேலே வந்து ஃப்ளாட்டாக கிடைக்கும் நமக்கு. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா மேலே ஃப்ளாட்டாக இருக்கும், கீழ்ப்பகுதி வந்து அந்த ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எல்லா பட்டன்லையும் பாருங்களேன். நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோன்னா சின்ன குழந்தைங்களுக்கு போடும்போது அவங்க வேர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ப்ரெஸ் பட்டனுங்க யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். இதோட ப்ரைஸ் வந்து 250. இது வந்து எல்லா வீட்லேயும் யூஸ் பண்ணலாம். எல்லா வீட்லேயும் இப்போ வந்து பட்டன் போயிடுச்சுன்னா இந்த மாதிரி ப்ரெஸ் பட்டன் ஒரே நிமிஷத்தில் ப்ரெஸ் பட்டனை இப்படி அந்த லாக் மட்டும் வச்சுட்டு லாக்கு அந்த ப்ரெஸ் பட்டன் மட்டும் வச்சு அப்படியே லாக் ஒரே ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணினா வேலையே முடிஞ்சிடும். இப்போ பட்டன் போயிடுச்சுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்களுக்கு வச்சு கொடுக்கலாம். ரெண்டு பட்டனுக்கும் மேலே வந்து லாக் போடுறதுக்கு ஒரே இது தான். லாக் ஒன்று, கீழே வந்து ஒரு சின்ன ரவுண்டாக ஒன்று இருக்கும், மேலே வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.